வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கும் நான் ஜெகநாதன் சஜித். முதலில் தலைப்புச் செய்திகள். நுவரெலியா மாவட்டத்தில் உள்ள வீதிகளுக்கு ஏற்பட்டுள்ள சேதம் குறித்து ஜனாதிபதி அவதானம். 4 மாவட்டங்களுக்கு மண் சரிவு சிவப்பு அபாய எச்சரிக்கை. சீன அரசாங்கத்தின் நிவாரணப் பொருட்கள் அடங்கிய விமானம் நாட்டை வந்தடைவு. யாழ்ப்பாணம் செம்மணி அணையாவிளக்கு போராட்ட நினைவு தூபி சேதமாக்கப்பட்டமை தொடர்பில் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு. மட்டக்களப்பில் தேசிய டெங்கு ஒழிப்பு வார வேலை திட்டம் இன்று ஆரம்பம். தொடர்வது முதன்மைச் செய்தி. நுவரெலியா மாவட்டத்தில் உள்ள வீதிகளுக்கு ஏற்பட்டுள்ள சேதம் குறித்து ஜனாதிபதி அவதானம் செலுத்தியுள்ளார். கிரகரிவாபியின் கண்காணிப்பு தொழில்நுட்ப சேவைகளை நீர்ப்பாசன திணைக்களத்திற்கு ஒப்படைக்கவும் பொருளாதார செயற்பாடுகளை நகர சபையின் கீழ் மேற்கொள்ளவும் நடவடிக்கை எடுக்குமாறும் நுவரெலியாவில் சேதமடைந்த வீதிகளை திருத்தியமைக்குமாறும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்க அறிவுறுத்தல் வழங்கியுள்ளார். நுவரெலியா மாவட்டத்தில் வீதிகளுக்கு ஏற்பட்டுள்ள சேதங்களை ஆராய்வது மற்றும் அதற்காக மேற்கொள்ள வேண்டிய அவசர நடவடிக்கைகள் தொடர்பிலும் நீர்ப்பாசன கட்டமைப்பிற்கு ஏற்பட்டுள்ள சேதம் தொடர்பிலான கலந்துரையாடல் ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்க மற்றும் சம்பந்தப்பட்ட உயர் அதிகாரிகளுடன் இன்று காலை நுவரெலியா மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றது. இந்த கலந்துரையாடலின் போது அவர் இதனை தெரிவித்தார். நுவரெலியா மாவட்டத்தில் சேதமடைந்த வீதிகள், வடிகான்கள், பாதுகாப்பு மதில் சுவர்களை புனரமைப்பதற்கான நிதி ஒதுக்கீடுகளை உடனடியாக வழங்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் இவ்வாண்டு இறுதிக்குள் அனைத்து புனரமைப்பு நடவடிக்கைகளையும் நிறைவு செய்யுமாறும் ஜனாதிபதி பொறுப்பான அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். டித்வா சூறாவளியால் நுவரெலியா மாவட்டத்தில் சேதமடைந்த அனைத்து வீதிகள் மற்றும் அவற்றை புனரமைக்க எடுக்கும் காலம் தொடர்பில் ஆராயப்பட்ட போது இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டது. சாதாரண பழுதுபார்ப்பு மேற்கொண்டு திறக்க முடியாத வீதிகள் தொடர்பில் அதிகாரிகளின் கருத்துக்களை கேட்டறிந்த ஜனாதிபதி இது தொடர்பாக அறிக்கையை வழங்குமாறு அதிகாரிகளிடம் கூறினார். நுவரெலியா மாவட்டத்தில் சில வீதிகள் மற்றும் பாலங்களை அமைக்கும் போது தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்தின் அறிக்கைகளை கவனத்தில் கொள்ள வேண்டும் எனவும் அதிகாரிகள் சுட்டிக்காட்டினர். சீரற்ற காலநிலையால் கொத்மலை நீர்த்தேக்கம் தொடர்பாக நாட்டில் பரவலாக பேசப்படும் கருத்துக்கள் குறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் ஜனாதிபதி கேட்டறிந்தார். கொத்மலை நீர்த்தேக்கத்திற்கு கடந்த 27ஆம் தேதி வரலாற்றில் மிக அதிக அளவு நீர் கிடைத்ததாகவும் கொத்மலை அணையை பாதுகாக்கும் நோக்கில் வழமையான முறைப்படி அறிவியல் பூர்வமாக வான்கதவுகள் திறக்கப்பட்டதாகவும் அதிகாரிகள் சுட்டிக்காட்டினர். நுவரெலியா மாவட்டத்தில் 4700 ஏக்கர் நெல் வயல்கள் சேதமடைந்துள்ளதாகவும் அதில் 500 ஏக்கர் வயல் நிலங்கள் தவிர ஏனைய நெல் வயல் நிலங்களில் பெரும்போகத்தில் பயிற்சியை மேற்கொள்ள முடியும் எனவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். நுவரெலியா மாவட்டத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கிற்கான காரணங்கள் குறித்து இதன்போது ஜனாதிபதி ஆராய்ந்தார். சட்டவிரோத கட்டடங்கள், கால்வாய்கள் குறுகியதாக மாறியிருப்பது மற்றும் கிரகரிவாபியின் மதகை அகலமாக்காமை என்பனவே இதற்கு காரணமாக அமைந்ததாக அதிகாரிகள் இங்கு சுட்டிக்காட்டினர். மின்னல் தாக்கம் குறித்து பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தென் மற்றும் சப்ரகமோ மாகாணங்களிலும் கொழும்பு மற்றும் களுத்துறை ஆகிய மாவட்டங்களிலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த எச்சரிக்கையானது இன்று பிற்பகல் 11 மணி முதல் அமுலில் இருக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மின்னல் தாக்கத்தினால் ஏற்படும் விபத்துக்களை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளது. நான்கு மாவட்டங்களுக்கு மண் சரிவு சிவப்பு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக கட்டட ஆராய்ச்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்தில் இன்று பிற்பகல் 4 மணிக்கு வெளியிடப்பட்ட அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைவாக மாத்தளை, குருநாகலை, கேகாலை, கண்டி ஆகிய மாவட்டங்களில் பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கு இவ்வாறு சிவப்பு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய கண்டி மாவட்டத்தின் 21 பிரதேச செயலக பிரிவுகளுக்கு, கேகாலை மாவட்டத்தின் 8 பிரதேச செயலக பிரிவுகளுக்கும், மாத்தளை மாவட்டத்தின் 9 பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கும்,
குருநாகலை மாவட்டத்தின் 3 பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் சிவப்பு மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதேவேளை பதுளை, கேகாலை, குருநாகலை, நுவர்லியா, ரத்னபுரி ஆகிய மாவட்டங்களில் சில பிரதேச செயலக பிரிவுகளுக்கு 2ஆம் கட்ட மண்சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் ரத்னபுரி, குருநாகல், கம்பஹா, காலி ஆகிய மாவட்டங்களில் சில பிரதேச செயலக பிரிவுகளுக்கு 1ஆம் கட்ட மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சீன அரசாங்கத்தின் நிவாரணப் பொருட்கள் அடங்கிய விமானம் நாட்டை வந்தடைந்தது. சீன அரசாங்கத்தின் நிவாரணப் பொருட்களை ஏற்றிய விசேட விமானம் கட்டுநாயக்க பண்டார்நாயக்க சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்தது. சீன அரசாங்கத்துக்கு சொந்தமான ஏர் சீனா கார்கோ விமான சேவையின் விசேட விமானம் இந்த பொருட்களை கொண்டு வந்துள்ளது. இந்த விமானத்தில் இலங்கைக்கான சீன அரசாங்கத்தின் தூதுவர் ஷி ஷான் ஹாங் சீன அரசாங்கத்தின் சார்பில் கலந்து கொண்டார். இந்த நிவாரணப் பொருட்கள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் அனுர கருணாதிலக உள்ளிட்ட அரசாங்க அதிகாரிகள் குழுவினால் பெற்றுக் கொள்ளப்பட்டது. யாழ்ப்பாணம் பலாலி சர்வதேச விமான நிலையத்தில் அமெரிக்க நிவாரணப் பொதிகளுடன் கூடிய அமெரிக்காவின் USAR-BC-130 JS விமானம் தரையிறங்கியது. நேற்றைய தினம் கட்டுநாயக்க வந்தடைந்த அமெரிக்காவின் USAR-BC-130 JS விமானம் வடக்குக்கான நிவாரணப் பொருட்களை இறக்குவதற்காக யாழ்ப்பாணம் பலாலி சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்தது. இந்தியா தமிழ்நாடு மாநில அரசின் சார்பில் இலங்கையில் டிட்வா புயலினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்குவதற்கென அனுப்பப்பட்ட 700 மெட்ரிக் டன் நிவாரண உதவிப் பொருட்களை எடுத்து வந்த இந்திய கடற்படை போர்க்கப்பல் இன்று திருகோணமலை அஷ்ரப் துறைமுகத்தை வந்தடைந்தது. இக்கப்பலை இறங்குதுறையில் வைத்து பிரதியமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா, பாராளுமன்ற உறுப்பினர் ருஷான் அக்மீமென மாவட்ட அரசாங்க அதிபர் மற்றும் இலங்கைக்கான இந்தியாவின் யாழ் துணை தூதர் சாய் முரளி ஆகியோர் வரவேற்றனர். உலர் உணவுப் பொருட்கள், ஆடைகள், குடிநீர், மருந்து பொருட்கள் அடங்கிய 700 மெட்ரிக் டன் நிவாரணப் பொருட்களை பிரதியமைச்சர் அருண் ஹேமச்சந்திராவிடம் இந்திய துணை தூதுவர் சாய் முரளி உத்தியோகபூர்வமாக கையளித்தார். இந்திய கடற்படையின் சாகர் பந்து நடவடிக்கை என பெயரிடப்பட்டதுடன் இவ்வனிதாபிமான உதவி நடவடிக்கை சென்ற 27ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டதைத் தொடர்ந்து இந்திய அரசினால் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவதாக துணை தூதுவர் சாய் முரளி தெரிவித்தார். சீரற்ற காலநிலையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவுவதற்காக மாலத்தீவு அரசாங்கம் இலங்கைக்கு $50,000 நிதியுதவி மற்றும் $1.2 மில்லியன் பெறுமதியுள்ள தின்மீன்களை நன்கொடையாக வழங்கியுள்ளது. இந்த நன்கொடையை மாலத்தீவு உயர்ஸ்தானிகர் மசூத் ஏமாத், வெளிநாட்டவர்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத்திடம் உத்தியோகபூர்வமாக வழங்கினர். மாலத்தீவின் பொதுமக்கள் சேவை ஊடகம் அந்த நாட்டில் உள்ள தனியார் ஊடக நிறுவனங்களுடன் இணைந்து ஆரம்பித்த இலங்கையர்களுடன் மாலத்தீவினர் பிரசாரத்தின் கீழ் சேகரிக்கப்பட்ட $24,47,011 அமெரிக்க உயர்ஸ்தானிகளால் நன்கொடையாக வழங்கி வைக்கப்பட்டது. வெளிநாட்டு நிவாரணங்கள் உரியவாறு பங்கீடு செய்யப்படும் என பாதுகாப்பு பிரதியமைச்சர் அருண் ஜெயசேகர தெரிவித்துள்ளார். முறையான திட்டமொன்றை வகுத்து வெளிநாடுகளிலிருந்து கிடைத்து வரும் நிவாரணங்களை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொண்டு சேர்ப்பதற்கான நடவடிக்கையில் அரசாங்கம் ஈடுபட்டு வருவதாக பாதுகாப்பு பிரதியமைச்சர் அருண் ஜெயசேகர தெரிவித்துள்ளார். அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டார். ආසන්න ප්‍රමාණයක් මහජනතාව පීඩාවට පත් වෙලා සිටිනවා. ඒ ගැන අපදාවට ලක් වෙලා සිටිනවා. ඉතින් ඒ අනුව මේ සම්බන්ධව නොයෙකුත් රටවල් වලින් විදේශ ආධාර
இலங்கையில் உள்ள 25 மாவட்டங்களில் 22 மாவட்டங்கள் அனர்த்தங்களால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளன. 2 மில்லியனுக்கும் அண்மித்த மக்கள் இதனால் பாதிக்கப்பட்டிருந்தனர். அந்த வகையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக பல்வேறு நாடுகளில் இருந்து நிவாரணங்கள் கிடைத்து வருகின்றன. முறையான திட்டம் ஒன்றை வகுத்து அந்த நிவாரணங்களை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொண்டு சென்று சேர்ப்பதற்கான நடவடிக்கையில் அரசாங்கம் ஈடுபட்டு வருகின்றது. பாதுகாப்பு அமைச்சின் கீழ் உள்ள தேசிய அனர்த்த நிவாரண சேவைகள் நிலைமையானது அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்துடன் இணைந்து இந்த நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றது. எனவே இது தொடர்பில் ஜனாதிபதி தலைமையில் கலந்துரையாடி விசேட உயர்மட்ட குழு ஒன்று நிறுவப்பட்டுள்ளது. எமது தலைமையில் ஏனைய அமைச்சுக்களையும் நிறுவனங்களையும் உள்ளடக்கியதாக இந்த குழு ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது. வெளிநாடுகளில் வழங்கும் நிவாரண உதவிகளானது அந்தந்த நாடுகளில் உள்ள பொதுமக்களினால் வழங்கப்படுகின்றது. எனவே அரசாங்கம் என்ற வகையில் கிடைக்கும் நிவாரணங்களையும் மருத்துவ உபகரணங்கள் மற்றும் மருத்துவ பொருட்களை உண்மையில் பாதிக்கப்பட்ட மக்களின் கைகளுக்கு கொண்டு சேர்க்க வேண்டியது அவசியமாகும். இதில் எந்த ஒரு மோசடியும் இடம்பெறுவதற்கு இடமளிக்கப் போவதில்லை. அத்தோடு நிவாரண உதவிகளை பாதிக்கப்பட்ட தரப்பினரை தவிர வேற யாருக்கேனும் சென்றடைந்துள்ளதா என்பது குறித்து ஆராய்ந்து பார்ப்பதற்கு பொதுமக்களுக்கும் உரிமை உண்டு என்பதையும் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். කටයුතු කරන්න තියෙන අනිකුත් ආයතන අමාත්‍යංශවල ජ්‍යෙෂ්ඨතම නිලධාරීන් සමග විශේෂයෙන් ආපදා සහන සේවා ජාතික ආපදා සහන සේවා මධ්‍යස්ථ අතිරේක ලේකම් ආපදා කළමනාකරණ අධ්‍යක්ෂක ජෙනරාල්තුමාත් ඇතුළුව அண்மையில் கலாவுயா வெள்ளத்தில் சிக்கொண்ட பேருந்திலிருந்து மீட்கப்பட்ட மொரட்டுவ பல்கலைக்கழக மாணவர்கள் ஜனாதிபதிக்கு நன்றி தெரிவித்துள்ளனர். அண்மையில் ஏற்பட்ட அனர்த்தத்தின் போது புத்தளம் A12 வீதியில் கலாவுயா வெள்ளத்தில் சிக்கொண்ட பேருந்திலிருந்து மீட்கப்பட்ட மொரட்டுவ பல்கலைக்கழக மாணவர்கள் ஜனாதிபதிக்கு நன்றி தெரிவித்துள்ளனர். தம்மை மீட்க துரித நடவடிக்கை எடுத்தமைக்காக ஜனாதிபதி அன்றுகுமார் திசாநாயக்கவிற்கு நன்றி தெரிவிக்கும் முகமாக வடக்கு மாகாண ஆளுநர் நா வேதநாயகனிடம் இன்று கடிதம் ஒன்றை கையளித்தனர். யாழ்ப்பாணத்தில் உள்ள ஆளுநர் செயலகத்தில் குறித்த மாணவர்கள் ஆளுநரை சந்தித்தனர். இதன்போது பல்கலைக்கழக மாணவர்களிடம் உடல் மற்றும் உடல்நலம் குறித்து ஆளுநர் விசாரித்தார். மாணவர்கள் அந்த தருணத்தில் எதிர்கொண்ட நெருக்கடி நிலை குறித்து ஆளுநரிடம் விவரித்தனர். அனர்த்த கால குருதி தட்டுப்பாட்டை நிவர்த்தி செய்யும் நோக்கில் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் ஒரு பகுதியாக இன்று யாழ்ப்பாணத்தில் குருதிக்கொடை முகாம் இடம்பெற்றது. தேசிய புத்திஜீவிகள் சங்கத்தின் ஏற்பாட்டில் யாழ்ப்பாணம் YMCA மண்டபத்தில் இன்று காலை குருதிக்கொடை முகாம் நடத்தப்பட்டது. இதில் தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான க இளங்குமரன், ச ஸ்ரீபவானந்த ராஜா, உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள், கட்சி உறுப்பினர்கள், மக்கள் பங்கேற்றனர். பேரிடர் காரணமாக நமது இலங்கை நாட்டிலே அநேகர் பாதிக்கப்பட்டிருந்தார்கள். அவர்களுக்குரிய இந்த முக்கியமான ஒரு தேவையாக இருந்தது குருதி தானங்களிலே சிறந்த தானமான இந்த குருதி தானத்தை ஒழுங்கு செய்து யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் இரத்த வங்கியினருக்கு வழங்குவதன் மூலம் இந்த இலங்கை முழுவதும் இருக்கின்ற மக்களுக்கான இரத்த தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு சிறு உதவியை நாங்கள் செய்திருக்கிறோம். அந்த வகையிலே இன்னும் பல இடங்களிலும் இப்படியான இரத்தமான முகாம்களை நாங்கள் ஆரம்பித்து நடத்த இருக்கின்றோம். அதுக்கு மக்களின் ஆதரவை வழங்கக்கூடியவர்களின் ஆதரவை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். நாங்கள் நிச்சயம் இந்த குருதியில நாங்கள் போதிய அளவு சேகரித்து இரத்த வங்கிக்கு வழங்குவோம். பண உதவியையும் விட இரத்த தானம் என்பது உண்மையாகவே எங்களது உடலில் இருந்து மற்றவர்களுக்கு கொடுக்கும்படி அந்த வகையில் நாங்கள் இந்த இரத்த தானத்தை ஒழுங்கு செய்து இந்த நாட்டு மக்கள் அனர்த்தத்தில் இரத்தம் தேவைப்படுகின்றது. அந்த வகையில் ஒரு சிறிய உதவியை புத்திஜீவிகள் அமைப்பால் இந்த ஒழுங்கு செய்திருக்கின்றோம். ஒரு காலத்தில் JVP-யினர் சிறைச்சாலைகளில் இருந்து கொண்டு கூட அவர்களது இரத்தத்தை தானம் செய்தார்கள் அன்றைய காலத்தில். ஏனென்றால் அன்று அவர்களுக்கு பணம் தட்டுப்பாடாக இருந்த போது, அன்று அவர்கள் கஷ்டத்தில் இருந்த போது கூட அந்த இரத்தத்தின் ஊடாக வருமானத்தை ஈட்டி இந்த நாட்டு மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று யாழ் மக்கள் என்றும் உதவி செய்யும் மனப்பாங்கு கொண்டிருந்தவர்கள். பணபரம் மட்டுமில்லை, அவர்களது இரத்தத்தையும் இந்த அனர்த்தத்தின் போது உதவி செய்கின்றனர். எதிர்வருங்காலத்தில் இவ்வாறான நிகழ்வுகள் பல பிரதேசங்களில் நடைபெற்று எமது ஆதரவுடன் மக்களை அணிதிரட்டி இந்த இரத்தத்தை வழங்குவதற்கான நடவடிக்கை எடுப்போம். மெராய நகரத்தின் ஊடாக எல்ஜின் செல்லும் வீதியை மக்கள் சீரமைத்துள்ளனர். தலவாக்கலை நகரத்திலிருந்து மெராயா நகரத்தின் ஊடாக எல்ஜின் செல்லும் பிரதான வீதியில்
மெராயா நகரத்தில் வீதி தாளரங்கமையினால் அப்பகுதியில் போக்குவரத்து கடந்த 10 நாட்களாக முற்றாக தடைப்பட்டிருந்தது. தொடர்ச்சியாக பெய்த கடும் மழையினால் இப்பகுதியில் குடியிருப்புகள் பாதிக்கப்பட்டதுடன் போக்குவரத்து முற்றாக தடைப்பட்டிருந்தது. இதன் காரணமாக இப்பிரதேச மக்கள் தொடர்ச்சியாக தங்களின் அன்றாட தேவைகளை செய்து கொள்ள முடியாத அளவிற்கு அசௌகரியத்தை எதிர்நோக்கியிருந்தனர். இதனையடுத்து இப்பிரதேச மக்கள், வர்த்தகர்கள், சாரதிகள் உட்பட பலர் ஒன்றிணைந்து சிரமதானத்தின் ஊடாக இவ்வீதியினை சீர் செய்துள்ளனர். ரூபன் ரத்னகுமார் தலைமையில் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதுடன் மீண்டும் போக்குவரத்திற்காக வீதி சீர் செய்யப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. இன்றைய வரைக்கும் இந்த ரோட்ல வாகனம் போறதுக்கு இல்லாம தான் இருந்துச்சு. டைகாம் தொங்கல்ல இருந்து இங்கிட்ட இருந்து எல்லாமே பிரதான ஹாஸ்பிட்டல் நுவர்லியாவில் தான் இருக்கு. அப்ப அது போறதுக்கான வழிகள் இல்லாம ரொம்ப கஷ்டத்துல போட்டாங்க. நம்ம எல்லா வேலையுமே அரசாங்கம் செஞ்சு கொடுக்கணும்னு எதிர்பார்க்க இயலாது. ஏன்னா பெரிய அரசாங்கத்துல ஸ்ரீலங்கா எடுத்து பெரிய அளவு இதோட மற்ற ஏரியாவில் பெரிய அளவு பாய்ச்சிருக்கு. அதனால நம்ம அரசாங்கத்தை எல்லாம் எதிர்பார்த்திருக்க இயலாது. அதனால நிறைய வர்த்தக சங்கத்துல இருந்து நிறைய வீல் பார்க் பொடியன்கள்ல இருந்து இல்ல எஸ்டேட் பக்கத்துல எஸ்டேட் மேனேஜ்மெண்ட் எல்லா சப்போர்ட்டோட போலீஸ் அதிகாரி இதுக்கான நடவடிக்கைகளை செஞ்சு கொடுத்தாரு. இது எல்ஜின் தொங்கல்ல இருந்து மக்கள் சரியான அசுவசமா காசு இருக்கிறதுக்கு வயசு போனவங்க அவ்வளோ ஒரு 4-5-6 கிலோமீட்டர் நடந்து தான் இந்த ரோடு வழியாக வந்துகிட்டு இருக்காங்க. இப்போ அதுக்காக இந்த அவ்வளோ பேர் சேர்ந்து இந்த ரோடை இன்னைக்கு திறக்கிறதுக்கான ஒரு சிரமதான வேலையாக அவ்வளோ பேர் செஞ்சு திறந்து கொடுக்கறதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சு கொடுத்துருக்காங்க. பிரதேச சபையில் இருக்கவங்க, இந்த வீல் பார்க்கில் இருக்கவங்க எல்லாம் காய்ச்சி ஒரு மாதிரி நம்மளை ஒரு வழி பாதையாக செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஆளுங்களும் கொஞ்சம் ஒத்துழைச்சி ஒரு சின்ன சப்போர்ட் ஒன்று கொடுத்தா இதை முன்னெடுத்து கொண்டு போகலாம். நல்ல உதவி ஒன்று நம்மளுக்கு உண்மைக்குமே. நம்மளும் தொழில் இல்லாமல் ஒரு 10 நாளாக வீட்டில் தான் இருந்தோம். இந்த ரோட்டு ஒழுங்காக இல்லாமல் நாங்கள் பஸ்ஸில் தான் வேலை செய்கிறோம். ரொம்ப நன்றி இந்த உதவிக்கு. பிரதேச சபையில் உள்ளவங்களுக்கும் இந்த வீல் பார்க்கில் உள்ளவங்களுக்கும் ரொம்ப நன்றி. பேரிடரால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்கென ஹட்டன் பெருந்தோட்ட நிறுவனத்திற்குட்பட்ட ஸ்டெலன் தோட்டத்தில் உள்ள தொழிலாளர்கள் ஒரு நாள் சம்பள பணத்தை நிவாரணத் தொகையாக வழங்கியுள்ளனர். ஸ்டென் தோட்டத்தில் 6 பிரிவுகளில் உள்ள தொழிலாளர்கள் இச்செயற்பாட்டில் இணைந்துள்ளனர். நாட்டில் சம்பளமாக 1350 ரூபாவை ஒவ்வொருவரும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரணத் தொகையாக வழங்கியுள்ளனர். சேகரிக்கப்பட்ட நிதியை கொண்டு நுவர்லியா பகுதியில் அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்குவதற்கான நடவடிக்கைகளை தோட்ட தொழிலாளர்களும் தோட்ட நிர்வாகத்தினரும் முன்னெடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு மாநகர சபை உறுப்பினர்கள் தமது டிசம்பர் மாத கொடுப்பனவை அனர்த்த நிவாரணப் பணிக்கு வழங்க முன்வந்துள்ளனர். மட்டக்களப்பு மாநகர சபை உறுப்பினர்கள் இம்மாதம் தமக்கு வழங்கப்பட உள்ள மாதாந்த கொடுப்பனவை அனர்த்த நிவாரணப் பணிக்கு வழங்க முன்வந்துள்ளதாக மாநகர முதல்வர் செவ்வாய்க்கிநாதன் தெரிவித்துள்ளார். அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மட்டக்களப்பு மாநகர சபை தொடர்ச்சியாக நிவாரண உதவிகளை வழங்கி வரும் நிலையில் அதற்கு வலுச்சேர்க்கும் வகையில் மாநகர சபை உறுப்பினர்கள் தமக்கான கொடுப்பனவை மனிதாபிமான பணிக்காக வழங்கியுள்ளனர். இதன் மூலம் 5,75,000 ரூபாய் நிவாரணப் பணிகளுக்காக பயன்படுத்தப்பட உள்ளது. எமது மாநகர சபையினால் இந்த அனர்த்தத்துக்கான நிவாரணப் பொருட்களை சேகரிக்கின்ற இந்த நிகழ்வு நடைபெற்றிருக்கிற இந்த வேளையிலே இதுக்கு மேலும் வலி சேர்க்கும் முகமாக எமது மாநகர சபையின் கௌரவ உறுப்பினர்கள், அதாவது எந்தவித அரசியல் வேறுபாடுகளுமின்றி இந்த கௌரவ உறுப்பினர்கள் இந்த டிசம்பர் மாதத்துக்கான அவர்களது அந்த அலவுன்ஸ் என்று சொல்கிற அந்த கொடுப்பனவு தொகையான 5,75,000 ரூபாயை வழங்கி இந்த மக்களுக்காக அந்த நிவாரணப் பொருட்களை வாங்குவதற்காக அந்த பணத்தை எங்களுக்கு வழங்கி இருக்கிறார்கள். இது இந்த அதேபோன்று மாநகர சபையின் இந்த உத்தியோகத்தர்கள் 1,60,000 ரூபாயை சேகரித்து எங்களுக்கு தந்திருக்கிறார்கள். இதேபோன்று நாங்கள் இந்த பணியை மேற்கொள்வதற்கு மட்டக்களப்பு மாநகர சபைதான் முதலாக இதை வெளிப்படுத்தியது. அதாவது இந்த கௌரவ உறுப்பினர்கள் எமது மாநகர சபையின் உத்தியோகத்தர்கள் இந்த பணத்தை வழங்குவதாக வெளிப்படுத்தியது எங்களது மாநகர சபைதான் முதலாக அதை வெளிப்படுத்தி இருந்தது. இது உண்மையே இந்த மக்களுக்கு இந்த பணியை செய்ய வேணும் என்கின்ற கோதாவில் தான் அந்த மனிதாபிமான அடிப்படையில் இந்த கௌரவ உறுப்பினர்களும் இந்த எமது ஸ்டாஃபும் இதை வழங்கி இருக்கிறார்கள். விசேஷமாக அவர்களுக்கு மாநகர முதல்வர் என்ற வகையிலே நான் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கிழக்கு மாகாணத்தில் அண்மையில் ஏற்பட்ட இயற்கை அனர்த்தம் காரணமாக பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கான உரிய நிவாரண நடவடிக்கைகள் அரசாங்கத்தினால் தொடர்ச்சியாக வழங்கப்பட்டு வருகிறது. மண்முனை வடக்கு பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட சத்ருகோட்டார் மக்களுக்கான நிவாரணம் வழங்குதல் நிகழ்வு சர்வோதயத்தில் அரசாங்க அதிபர் தலைமையில் இன்று இடம்பெற்றது. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நிவாரணங்கள் வழங்கப்பட்டன. மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு நிவாரணங்களை வழங்கி வைத்தார்.
இதேவேளை அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக கிழக்கின் கரங்கள் மகளிர் சம்மேளனத்தினால் சேகரிக்கப்பட்ட நிவாரணப் பொருட்கள் மட்டக்களப்பு கல்லடி 243வது இராணுவ படைப்பிரிவு இராணுவ அதிகாரிகளிடம் கையளிக்கப்பட்டது. சுமார் 3 லட்சம் ரூபாய் பெறுமதியான உலர் உணவு மற்றும் சுகாதார பாதுகாப்பு பொருட்கள் அடங்கிய பொதிகள் கிழக்கின் கரங்கள் மகளிர் சம்மேளன பெண்களால் இராணுவ அதிகாரிகளிடம் கையளிக்கப்பட்டது. வடகிழக்கு மெதரிஸ்த திருச்சபை அவை தலைவர் சாமுவேல் சுபேந்திரன் தலைமையில் நிவாரணப் பொருட்கள் கையளிக்கும் வைபவம் இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது. கிளிநொச்சி அக்கராயன்குளத்தின் அணைக்கட்டை பாதுகாக்கும் நடவடிக்கைகளை இன்று விவசாயிகள் மேற்கொண்டனர். கிளிநொச்சி மேற்கு பிரிவு நீர்ப்பாசன திணைக்களத்திற்குட்பட்ட அக்கராயன்குளத்தின் அணைக்கட்டில் உடைவு காணப்படும் நிலையில் விவசாயிகள் இன்று மண்மூடை கொண்டு அணைக்கட்டை பாதுகாக்கும் நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். தொழில்நுட்ப உத்தியோகத்தின் மேற்பார்வையில் 8 கமக்கார் அமைப்புகளைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட விவசாயிகள் இணைந்து உரப்பைகளில் மண்ணை நிரப்பி அணைக்கட்டை பாதுகாக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டனர். இலங்கை வந்துள்ள இந்திய ராணுவ பொறியியல் பிரிவினர் வெள்ள அனர்த்தத்தால் சேதமடைந்த பாலங்களை இலங்கையின் பல பகுதிகளில் அமைக்கும் நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளனர். அந்த வகையில் பரந்தன் முல்லைத்தீவு A35 வீதியின் 11வது கிலோமீட்டரில் அமைந்திருந்த வெள்ள அனர்த்தத்தால் பாதிப்படைந்த பாலத்தினை புனரமைப்பதற்கான நடவடிக்கைகளை இன்று ஆரம்பித்தனர். கிளிநொச்சிக்கு வருகை தந்த இந்திய ராணுவ பொறியியலாளர் மேஜர் அங்கத் சிங் குர்ப் தலைமையிலான இந்திய ராணுவ பொறியியல் குழுவினர் புனரமைப்பு பணிகளுக்கான ஆரம்பகட்ட வேலைகளை ஆரம்பித்துள்ளனர். கொழும்பு புத்தளம் ரயில் பாதையில் புனரமைக்கும் பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாக போக்குவரத்து அமைச்சு தெரிவித்துள்ளது. அசாதாரண வானிலையால் சேதமடைந்த கொழும்பு புத்தளம் ரயில் பாதையில் குடா ஓயா மற்றும் நாத்தாண்டியா இடையேயான ரயில் பாதை அவசரமாக புதுப்பிக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வலஹாப்பட்டி உப நிலையத்திலிருந்து சுமார் 1/2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பழைய ரயில் இரும்பு பாலத்துடன் இணைக்கப்பட்ட நிலப்பரப்பு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளது. சிலாபம் போலவத்தை ரயில் பராமரிப்பு பிரிவு மற்றும் இலங்கை கடற்படையின் ஊழியர்கள் இணைந்து இலங்கை ரயில்வே திணைக்களத்தின் நேரடி மேற்பார்வையின் கீழ் பணிகளை மேற்கொண்டு வருவதாக போக்குவரத்து அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மன்னார் எம்எல்நகர் கிராம மக்களுக்கு தென்பகுதி வர்த்தகர்கள் உதவிகளை வழங்கியுள்ளனர். மன்னார் பிரதேச செயலக பிரிவில் உள்ள எம்எல்நகர் கிராமத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தென்பகுதி வர்த்தகர்கள் உதவிகளை வழங்கியுள்ளனர். பாதிக்கப்பட்ட மக்கள் தற்காலிக முகாம்களில் வசித்து வந்தனர். தற்போது மழை வெள்ளம் குறைவடைந்த நிலையில் தமது இருப்பிடங்களை நோக்கி நகர்ந்துள்ளனர். இந்த நிலையில் மன்னார் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி பிரதான போலீஸ் பரிசோதகர் ஹெட்டியாராச்சியின் வேண்டுகோளுக்கு அமைவாக கொழும்பு பிரதேச வர்த்தகர்களின் உதவியுடன் இன்று மதியம் எம்எல்நகர் கிராம அலுவலரின் பங்கேற்புடன் நிவாரணப் பொருட்கள் கையளிக்கப்பட்டன. தென்பகுதி வர்த்தகர்கள் வருகிற நிலையில் மன்னார் மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் ரஞ்சித் எரிக் பெரேராவின் வழிகாட்டுதலில் அத்தியாவசிய உலருணவுப் பொருட்கள் வழங்கி வைக்கப்பட்டதுடன் சிறுவர்கள், பெண்கள், பாடசாலை மாணவர்களுக்கு ஆடைகள், காலணிகள், பாடசாலை கற்றல் உபகரணங்கள் என வழங்கி வைக்கப்பட்டன. எம்எல்நகர் கிராம அலுவலர் பிரிவை சேர்ந்த சுமார் 150 குடும்பங்களுக்கு இவ்வாறு உதவிகள் வழங்கி வைக்கப்பட்டன. சீரற்ற காலநிலை காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு குற்றவியல் விசாரணை திணைக்களம் நிதி குற்றப்புலனாய்வு பிரிவினர் நிவாரணம் வழங்கியுள்ளனர். ஹசலக, உடுதும்பர, கொத்மலை, ரம்பொட, பூட்டுலோயா ஆகிய பிரதேசங்களிலிருந்து இடம்பெயர்ந்தவர்கள் மற்றும் அனர்த்தங்களுக்கு முகம் கொடுத்துள்ள பொதுமக்களுக்கு இந்த நிவாரணம் வழங்கப்பட்டுள்ளது. உலருணவுகள், சுகாதார பொருட்கள் மற்றும் குடிநீர் போத்தல்கள் என்பன 6 லோரிகளில் ஏற்றிச் செல்லப்பட்டு விநியோகிக்கப்பட்டன. அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்குவதற்காக கொண்டு செல்லப்படும் பொருட்களை கொள்ளையடிப்பவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்குமாறு போலீஸ் மா அதிபர் ஏனைய போலீஸ் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்குவதற்காக கொண்டு செல்லப்படும் பொருட்களை சிலர் கொள்ளையடிப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதனால் அவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடுபவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்குமாறு போலீஸ் மா அதிபர் அறிவுறுத்தியுள்ளார். சீரற்ற காலநிலையால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 635 அதிகரித்துள்ளது.
நாட்டில் நிலவிய சீரற்ற காலநிலை காரணமாக 635 பேர் உயிரிழந்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக ஏற்பட்ட அனர்த்தங்களில் சிக்கொண்டுள்ளவர்களை மீட்கும் பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுகின்றன. அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தினால் இன்று வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சீரற்ற காலநிலையால் ஏற்பட்ட அனர்த்தங்களால் 192 பேர் காணாமல் போயுள்ளனர். கண்டி மாவட்டத்தில் 81 பேரும், கேகாலையில் 39 பேரும், நுவர்லியாவில் 37 பேரும் காணாமல் போயுள்ளனர். 690 தங்குமிடங்களில் 22,218 குடும்பங்களைச் சேர்ந்த 69,861 பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அனர்த்தம் தொடர்பிலான தகவல்களை வழங்குவதற்காக 117 என்ற இலக்கம் தொடர்ந்தும் செயற்பாட்டில் உள்ளது. நாட்டின் அனைத்து நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டங்களும் சாதாரண நீர்மட்டத்தை நோக்கி வந்து கொண்டிருப்பதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. நீர்ப்பாசன திணைக்களத்தின் அளவீட்டு நிலையங்களின் தரவுகளின்படி எந்த ஒரு நீர்த்தேக்கமும் தற்போது வெள்ளப்பெருக்கு மட்டத்தில் இல்லை என அத்திணைக்கள நீர்ப்பாசன பணிப்பாளர், நீரியல் மற்றும் அனர்த்த முகாமைத்துவ பொறியியலாளர் LS சூரிய பண்டார தெரிவித்துள்ளார். වාරිමාර්ග දෙපාර්තමේන්තුවේ යටතේ කළමනාකරණය වන වාරි පද්ධතිය හා கங்காவால் பிலிபந்த மேலும் கடந்த 24 மணித்தியாலங்களில் அதிகூடிய மழை வீழ்ச்சியாக 50 முதல் 100 மில்லிமீட்டர் வரையான மழை வீழ்ச்சி சில பிரதான நீர்த்தேக்கங்களை அண்மித்த பகுதிகளில் பதிவாகியுள்ளது. அதற்கமைய கலனி, கழுகங்கைகளை அண்மித்த பகுதிகளில் 50 முதல் 100 மில்லிமீட்டர் வரையான அளவும், கிங்கங்கை, நில்வலாகங்கை மற்றும் அத்தனகலுவோயா ஆகியவற்றை அண்மித்த பகுதிகளில் 50 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சியும் பதிவாகியுள்ளது. எவ்வாறாயினும் இந்த மழை வீழ்ச்சியானது ஆறுகளின் நீர்மட்டங்கள் உயர்வதற்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய மழை வீழ்ச்சி அல்ல எனவும் இது தொடர்பில் தேவையற்ற அச்சம் கொள்ள தேவையில்லை. நீர்ப்பாசன திணைக்களத்திற்கு சொந்தமான நீர்ப்பாசன முறைமைகளை கருத்தில் கொள்ளும்போது 30க்கும் மேற்பட்ட பிரதான குளங்கள் வான் பாய்கின்றன. சில குளங்களின் வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன. வான்கதவுகளை திறந்து நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டத்தை குறைப்பதற்காக ராஜாங்கனை, தெதுரு ஓயா, நாச்சதுவ, சேனாநாயக்க சமுத்திரம், வெஹரகல மற்றும் லுணுகம் வெஹர போன்ற நீர்த்தேக்கங்களின் வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன. எனினும் அந்நீர்த்தேக்கங்களிலிருந்து நீர்மட்டங்கள் உயரும் அளவிற்கு நீர் விடுவிக்கப்படவில்லை. எதிர்காலத்தில் கிடைக்கவுள்ள மழை வீழ்ச்சியை கருத்தில் கொண்டு அதனை முகாமைத்துவம் செய்வதற்காகவே நீர்மட்டத்தை குறைப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன. மேலும் எதிர்வரும் சில நாட்களிலும் மழை பெய்யக்கூடும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளதால் இது தொடர்பில் அவதானம் செலுத்த வேண்டியுள்ளது. ප්‍රධාන ජලාශ කීපයක ජලමට්ටම් අඩු කිරීම සඳහා වාන්දොරටු විවෘත කරලා තියෙන්නේ. அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வீடுகளை சுத்தம் செய்வதற்கான முதற்கட்ட நிதியாக 25,000 ரூபாய் வழங்கி வைக்கப்பட்டுள்ளது. சுங்க வடகோரள பிரதேச செயலகத்தின் ஊடாக பயனாளிகள் ஒன்று அந்த பிரதேசத்தை சேர்ந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவித்தொகை பெற்றுக் கொடுக்கப்பட்டது. இதன்போது உதவித்தொகையை பெற்றுக்கொண்ட பயனாளிகள் தமது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். காணி உரிமங்கள் இல்லாவிட்டாலும் அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட ஆசிரியர்களுக்கு இழப்பீடு வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். நுவர்லியாவின் கந்தபுல பகுதியில் ஏற்பட்ட மண் சரிவு காரணமாக வீடுகள், உயிர்கள் மற்றும் காணிகளை இழந்த ஆசிரியர்களை சந்தித்த பின்னர் ஊடகவியலாளர்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இவ்வாறு குறிப்பிட்டார். தற்போதைய அனர்த்தத்தினால் ஏராளமான ஆசிரியர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்பது இப்போது எங்களுக்கு தெரியும். மேலும் மக்களும் பாதிக்கப்பட்டுள்ளனர். பலரின் வீடுகள் அழிவடைந்துள்ளதை நாம் அவதானித்தோம். சில வீடுகள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டுள்ளன. முன்பு வீடுகள் இருந்த இடம் இப்போது இல்லை. பின்னர் இந்த சூழ்நிலையை விசேடமாக ஆசிரியர்கள் மற்றும் அரச ஊழியர்கள் கடுமையாக பாதித்துள்ளனர். நுவர்லியாவில் உள்ள ஆசிரியர்கள் மற்றும் அரச ஊழியர்களின் பெரும்பாலான வீடுகள் எந்த ஒரு காணி உரிமங்களும் இல்லாமல் கட்டப்பட்டுள்ளன. ஏனெனில் தோட்டங்களில் பரம்பரையாக வழங்கப்பட்ட காணிகளிலேயே வீடுகள் கட்டப்பட்டுள்ளன. இப்போது இந்த வீடுகள் இடிக்கப்பட்ட பகுதியளவு சேதமடைந்து வாழ்வதற்கு தகுதியற்றதாக காணப்படுகிறது. பதில் பிரதம நீதியரசராக உயர் நீதிமன்ற நீதியரசர் யசந்த கோதாகோட சத்திய பிரமாணம் செய்துள்ளார். பதில் பிரதம நீதியரசராக உயர் நீதிமன்ற நீதியரசரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான யசந்த கோதாகோட ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க முன்னிலையில் ஜனாதிபதி அலுவலகத்தில் சத்திய பிரமாணம் செய்து கொண்டார். பிரதம நீதியரசர் பிரதிபத்மன் சூரசேன வெளிநாடு சென்றுள்ள நிலையில் ஜனாதிபதியால் இந்த நியமனம் வழங்கப்பட்டுள்ளது. இந்நிகழ்வில் ஜனாதிபதியின் செயலாளர் நந்திக சனத்குமார் நாயக்க பங்கேற்றார். எதிர்க்கட்சித் தலைவர் ஆஸ்திரேலிய உயர்ஸ்தானிகரை சந்தித்துள்ளார். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணங்களை பெற்றுக் கொடுக்கும் நோக்கில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ்
ஆஸ்திரேலிய உயர்ஸ்தானிகரை சந்தித்தார். டிட்வா சூறாவளி புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் பெற்றுக் கொடுக்கும் நோக்கில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இலங்கைக்கான ஆஸ்திரேலிய உயர்ஸ்தானிகர் மேத்யூ டாக்வர்த்தை இன்று கொழும்பிலுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் சந்தித்து கலந்துரையாடினார். இலங்கையின் தற்போதைய நிலவரம் தொடர்பில் இருதரப்பினரும் பல கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர். சூறாவளி புயலால் ஏற்பட்ட பேரழிவு காரணமாக தொழில் முயற்சிகள் அழிந்து போனமை, மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டு போனமை, பல உட்கட்டமைப்பு வசதிகளுக்கு ஏற்பட்ட சேதங்கள் மற்றும் அவை அழிவுண்டமை தொடர்பில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச உயர்ஸ்தானிகரிடம் எடுத்துரைத்தார். உட்கட்டமைப்பு வசதிகளை மீளமைத்து மக்களின் வாழ்க்கையை இயல்பு நிலைக்கு கொண்டு வருவதற்கு தேவையான உதவிகளை பெற்றுத்தருமாறும் எதிர்க்கட்சித் தலைவர் ஆஸ்திரேலிய உயர்ஸ்தானிகரிடம் கேட்டுக்கொண்டார். இந்த இக்கட்டான கட்டத்தில் ஆஸ்திரேலிய குடியரசு நமது நாட்டிற்கு பெற்றுத்தந்த உதவிகள் மற்றும் நிவாரண சேவைகளுக்காக அனைத்து இளைஞர்கள் சார்பாகவும் ஆஸ்திரேலிய அரசாங்கத்திற்கும் ஆஸ்திரேலிய மக்களுக்கும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச நன்றி தெரிவித்தார். யாழ்ப்பாணம் செம்மணி அணையாவிளக்கு போராட்ட நினைவு தூபி மீண்டும் சேதமாக்கப்பட்டமை தொடர்பில் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் செம்மணியில் அமைந்திருந்த அணையாவிளக்கு போராட்ட நினைவு தூபியை மீண்டும் சேதப்படுத்தியவர்களை கைது செய்யுமாறு கோரி யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த முறைப்பாட்டை தேசிய மக்கள் சக்தியின் யாழ்ப்பாணம் மாநகர சபை உறுப்பினர் சண்முகநாதன் பிரதீபன் மேற்கொண்டார். செம்மணி படுகொலைக்கு நீதி கோரி கடந்த ஜூன் மாதம் முன்னெடுக்கப்பட்ட போராட்டத்தின் நினைவாக செம்மணியில் புதிதாக நினைவு தூபியொன்று அமைக்கப்பட்டிருந்தது. இது கடந்த அக்டோபர் மாதம் இனம் தெரியாதோரால் இடிக்கப்பட்டிருந்தது. எனினும் உடனடியாக புதிய நினைவு தூபி மீளவும் அமைக்கப்பட்டது. இந்த நிலையில் நேற்று மீளவும் இனம் தெரியாதோரால் தூபி இடித்து அளிக்கப்பட்டது. அதையடுத்து தூபியை சேதமாக்கிய சம்பவத்துடன் தொடர்புடையவர்களை கைது செய்ய வேண்டும் என தேசிய மக்கள் சக்தியின் யாழ்ப்பாணம் மாநகர சபை உறுப்பினர் சண்முகநாதன் பிரதீபன் முறைப்பாடு செய்துள்ளார். இதேவேளை செம்மணியில் அமைந்துள்ள அணையாவிளக்கு நினைவு தூபி சேதமாக்கப்பட்டமை தொடர்பில் கடத்தொழில் மற்றும் நீரியல் கடல் வளங்கள் அமைச்சர் இ சந்திரசேகர் கண்டனம் வெளியிட்டுள்ளார். பாதிக்கப்பட்ட மக்களின் உணர்வுகளையும் வரலாற்று சின்னங்களையும் பிரதிபலிக்கும் முக்கியமான அடையாளமாக அமைந்துள்ள இத்தூபியை குறிவைத்து மேற்கொள்ளப்பட்ட சேதம் சமூக ஒற்றுமைக்கும் ஜனநாயக மதிப்புகளுக்கும் எதிரானது. இந்த குற்றச்செயலில் ஈடுபட்டவர்களை விரைவில் அடையாளம் காண வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது. அதற்கான தகுந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கியுள்ளேன். யாழ்ப்பாணத்தில் நிலவும் அமைதி மற்றும் சமூக ஒற்றுமையை எவ்விதமான எதிர்மறைக்கைகளும் குழப்ப அரசு அனுமதிக்காது. மக்களின் உணர்வுகளை புண்படுத்தும் இப்படியான நடவடிக்கைகளை தடுக்க சமூக ஒத்துழைப்பு அவசியம் என அமைச்சர் இ சந்திரசேகர் குறிப்பிட்டுள்ளார். மட்டக்களப்பில் தேசிய டெங்கு ஒழிப்பு வார வேலை திட்டம் ஒன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது. ஜனாதிபதியின் ஆலோசனைக்கு அமைவாக சுகாதார அமைச்சும் சுகாதார திணைக்களமும் இணைந்து இன்றிலிருந்து தேசிய டெங்கு ஒழிப்பு வாரத்தை பிரகடனப்படுத்தி டெங்கு ஒழிப்பு வேலை திட்டத்தை ஆரம்பித்துள்ளன. டெங்கு ஒழிப்பு வாரத்தால் மாவட்டத்தின் பிரதான நிகழ்வாக இன்றைய தினம் மட்டக்களப்பு சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவிற்குட்பட்ட வெட்டுக்காடு பொது சுகாதார பரிசோதகர் பிரிவில் டெங்கு ஒழிப்பு வேலை திட்டம் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. மட்டக்களப்பு பிராந்திய சுகாதார சேவைகள் பணிமனை பணிப்பாளர் ஆர் மொழீஸ்வரன் வழிகாட்டலில் வெட்டுக்காடு பொது சுகாதார பரிசோதகர் ப முருகதாசின் ஒருங்கமைப்பில் சுகாதார வைத்திய அதிகாரி டாக்டர் உதயகுமார் தலைமையில் டெங்கு ஒழிப்பு வார நிகழ்வுகள் ஆரம்பித்து வைக்கப்பட்டன. நிகழ்வில் பொது சுகாதார பரிசோதகர்கள், டெங்கு கட்டுப்பாட்டு அணியினர், போலீசார் என பலர் கலந்து கொண்டனர். மழை வெள்ளம் காரணமாக டெங்கு நோய் தாக்கத்தினை தடுக்கும் வகையில் கடந்த வாரம் வீடுகளை சுத்தம் செய்யும் வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட்டது. அடுத்த கட்டமாக சுற்றுச்சூழலில் டெங்கு நுழம்பின் தாக்கத்தினை கட்டுப்படுத்தும் வகையில் டெங்கு ஒழிப்பு வாரம் பிரகடனப்படுத்தப்பட்டது. போலீசார், பொது சுகாதார பரிசோதகர்கள், டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவினர் இணைந்து வீடுகளில் சோதனை நடவடிக்கையை ஆரம்பித்தனர். நுழம்பு பெருக்கத்திற்கு ஏதுவான சூழல் தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட்டு அவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டதுடன் சிலருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. வெட்டுக்காடு சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுக்குள்ளே நாங்கள் இந்த டெங்கு நடவடிக்கை தடுப்பு நடவடிக்கை மேற்கொள்கிறோம். எங்களுக்கு இங்கே சவாலாக அமைகிறது கைவிடப்பட்டு அல்லது கவனிப்பாட்டு கிடக்கிற லேண்டுகள் அல்லது பூட்டி இருக்கிற வீடுகள். இப்படியான வீடுகள் டெங்கு குழம்பி பரவுறதுக்கு தேவையான நுழம்பு பரவ தேவையான அளவுக்கு அவங்கள்ட்ட இடங்கள் காணப்படுது. இந்த இடங்களை அடையாளப்படுத்தி மக்கள் விழிப்புணர்வாக இந்த இடங்களை அகற்றி தரணும். இது அகற்றாத பட்சத்தில் நாங்கள் உங்களுக்கு போதுமான ஆலோசனை வழங்கப்பட்டிருக்கு. ஆகவே நாங்கள் இன்றைக்கு போலீஸாரும் இந்த பங்களிக்கிறாங்க. உங்களோட உதவியோட சட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டு இந்த டெங்கு தடுப்பு நடவடிக்கை தீவிரமாக முன்னெடுக்க ஏற்பாடாக இருக்கிறது. இந்த வாரம் முழுவதும் மட்டக்களப்பு சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் இருக்கிற அனைத்து பிஹெச் ஏரியாவிலேயும் தொடர்ச்சியாக இந்த டெங்கு கட்டுப்பாடு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். ஆகவே பொதுமக்கள் விழிப்பாகவும் தங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கக்கூடிய அளவாகவும் தங்களோட வளவுகள் அல்லது இந்த பெறக்கூடிய வீட்டுக்குள்ளே காணப்படுற
இடங்கள் அல்லது இந்த ஃப்ரிட்ஜில் ட்ரே அல்லது தண்ணி தேங்கி இருக்கிற பாத்திரங்கள், மற்றது இந்த மரங்கள் வெட்டப்பட்ட அடிப்பகுதி, பூட்டி கிடக்கிற பாத்ரூம், இப்படியான பகுதிகள் தேங்கியிருந்தால் அதை உடனடியாக சுத்தம் செய்து இந்த குழம்பிகளை அகற்றி இந்த டெங்கு நோயை கட்டுப்படுத்த ஒத்துழைப்பு செய்வீங்க என்று அன்பாக அனைவரையும் வினயமாக கேட்டுக்கொள்கின்றேன். வாக்குறுதி வழங்கியதைப் போன்று மக்களை ஏமாற்றாது இழப்பீட்டுத் தொகையை வழங்க வேண்டும் என நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். நாட்டில் ஏற்பட்ட பேரிடரால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு அரசாங்கம் வாக்குறுதி வழங்கியதைப் போன்று மக்களை ஏமாற்றாது இழப்பீட்டுத் தொகையை வழங்கும் என்ற நம்பிக்கை உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். இயற்கை பேரழிவினால் பாதிக்கப்பட்ட கொத்மலை ரம்பொடை பகுதிக்கு களவிஜயம் மேற்கொண்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை தெரிவித்தார். இந்த அனர்த்தத்தினால் பெருமளவான மக்கள் உயிரிழந்துள்ளனர். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு முறையான வீடுகளை அமைத்து கொடுக்க வேண்டும். இது தொடர்பில் அடுத்து நடைபெறவுள்ள நாடாளுமன்ற அமர்வின் போது பேச உள்ளதாகவும் குறிப்பிட்டார். இதேவேளை நாடாளுமன்ற உறுப்பினர் கொத்மலை அம்பதராவை விகாரைக்கு சென்று விகாராதிபதியை சந்தித்து கலந்துரையாடியமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் ஏற்பட்ட பேரிடரால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு அரசாங்கம் வாக்குறுதி வழங்கியதைப் போன்று மக்களை ஏமாற்றாது இழப்பீட்டுத் தொகையை வழங்கும் என்ற நம்பிக்கை உள்ளதாக ஹம்பாந்தோட்டை நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ மேலும் தெரிவித்தார். வடமராட்சி மீனவர்கள் 12ஆம் தேதி பாரிய போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளனர். வடமராட்சி கிழக்கு தொடக்கம் நெடுந்தீவு வரையான மீனவ சங்க பிரதிநிதிகள் யாழ் மாவட்ட நீரியல் வள திணைக்கள பணிப்பாளரை சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர். இதன்போது கடலில் இந்திய மீனவர்களின் அத்துமீறல் நாளுக்கு நாள் அதிகரித்த வண்ணம் உள்ளதாகவும் இதனை அரசாங்கமாக கட்டுப்படுத்த வேண்டும் எனவும் தவறின் கடலில் இறங்கி போராட வேண்டிய நிலை ஏற்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டது. அண்மைய நாட்களாக நாகப்பட்டினம் காரைக்கால் மீனவர்களின் நிலுவை படகுகள் கரையை அண்மித்து மீன்பிடியில் ஈடுபட்டு வருவதாகவும் இதனால் மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டது. இந்நிலையில் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை யாழ் மாவட்ட மீனவர்கள் ஒன்றிணைந்து நீரியல் வள திணைக்களத்தின் முன் போராட்டம் ஒன்றை ஆரம்பித்து மாவட்ட செயலகம் வரை செல்ல உள்ளதாகவும் மாவட்ட செயலகத்தை முடக்கி போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளதாகவும் தெரிவித்தனர். நாங்கள் பல காலமாக இந்திய இழுவமடி படகுக்கு எதிராக போராட்டங்களை நடத்தி எந்த ஒரு முடிவும் இல்லாமல் நாங்கள் இன்றைக்கு வெறுங்கைகளுடன் நின்று இருக்கின்றோம். பல அதிகாரிகள் கூடாகவும் இதை கதைக்கும் எந்தவித ஒரு முடிவும் எடுக்கப்படவில்லை. தற்பொழுது நாங்கள் யாழ் மாவட்டத்தில் உள்ள அத்தனை சங்கங்களும் சேர்ந்து ஒரு பாரிய போராட்டத்தை இந்திய இழுவமடி படகுக்கு எதிராக நடத்த திட்டமிட்டுள்ளோம். 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 8 மணிக்கு யாழ் மாவட்ட கடற்தொழிலாளர்களின் திணைக்களம் ஏடி ஆபீஸில் இருந்து கச்சேரி வரை அந்த ஊர்வலம் சென்று அங்கு கச்சேரியை மறைத்து எமது மக்கள் போராட திட்டமிட்டுள்ளார்கள். ஒட்டுமொத்தமாக வடபகுதி முழு மீனவர்களும் இன்று கடலில் இறங்க முடியாத நிலை ஏற்பட்டிருக்கின்றது. நாளை எங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலம் மிகவும் பாதிக்கப்பட போகின்றது. பிள்ளைகளுடைய எதிர்காலத்தில் கல்வி முழுதாக தடைப்பட போகின்றது. அன்றாடம் கடலிலே மீன் பிடித்து சாப்பிடுவதற்கு கூட வழியில் கடலில் இறங்க முடியாது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம்.